ஸோ மக்களே பாருங்க, அதாவது நாங்க வந்து கோயில்ற முன்பகுதிக்கு வந்துட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீங்க பாருங்க. மக்களே என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு டவுட். இப்ப வந்து இந்த நாட்களே இவ்வளவு கூட்டமா இருக்குண்டாச்சு, அது வேணா அப்ப கடைசி நாள். ஸோ மக்களே இங்க பாருங்க, அதாவது இந்த மண்ணில வந்து ஒரு அண்ணன் வந்து சிலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ மக்களே பாருங்க, நாங்க வந்து நல்லூருக்கு வந்துட்டோம். அதாவது நாங்க கிளிநொச்சியில இருந்து எங்களோட பிளாக வந்து கண்டினியூ பண்ணி வந்திருப்போம். அந்த வகையில நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளதான் நாங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். என்னடா இது ஒரு புது அனுபவம். அதாவது நாங்க எங்களோட வாகனத்தை கூட இந்த இடைக்குள்ளால வந்து கொண்டு வர இல்லாம தூரத்துல வந்து பார்க் பண்ணிட்டு இப்ப நாங்க வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளவு சன நெரிசலா இருக்கு. இப்படி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இப்படி இந்த திருவிழா காலங்கள்ல வர்றது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு கூட்ட நெரிசல் வருமானு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல. இது ஒரு புதிய அனுபவமா தானே இருக்கு. வாங்க அப்படியே நான் காட்டணும் உங்களுக்கும். பாத்தீங்கன்னா மக்களே, நாங்க வீடியோ எடுத்து போகும்போது அந்த கூட்டத்துல இருந்து நிறைய பேர் எங்களை தான் பார்த்து கொண்டிருக்காங்க. ஈவன் ஒரு மாதிரியா தான் இருக்கு. பட் ஓகே, உங்களுக்கு காட்டத்தானே ஒன்றும் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சன நெரிசல். என்ன அவ்வளவு சன நெரிசல், அவ்வளவு நல்லா இருக்குது பார்க்கக்குள்ள. இது ஒரு புதிய அனுபவமா தானே இருக்கு. இங்க பாருங்க, அதாவது வண்டியை பார்க் பண்ணிக்கிடம் நடந்து போற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் அங்காலதான் எங்களோட வாகனத்தை பார்க் பண்ணிருப்போம். என்ன அப்படியே பாருங்க அவ்வளவு கூட்ட நெரிசலா இருக்குன்னு சொல்லி. இங்க எல்லாம் கடை இல்லைன்னு இங்க பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே, எவ்வளவு கடைகள் இருக்கு. இங்கால அப்படி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோவிலுக்கு போற வழி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கோவிலுக்கு தான் போறோம், பட் நாங்க நேரா போகல, ஒரு சைட்டால போறோம், சுத்தி போறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது மிஸ்டர் ரோஜி அண்ணாவோட ரோஜி அண்ணா இல்லாட்டி இது சாத்தியம் இல்லை. இப்படி ஒரு காணொலி எடுத்திருக்கவே முடியாதுன்னு. ஸோ அந்த வகையில ரோஜி அண்ணா நன்றி. என்ன சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த பாதை எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணி போயிட்டு உள்ள போறோம். இங்க இருக்கு இந்த ரியோ ஐஸ்கிரீம், இங்க இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கு இந்த ரியோ ஐஸ்கிரீம் பிரான்ச். ஓ, இது ஒரு பெரிய பிராண்டு. சோ நாங்க அப்படியே நாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க பாருங்க மக்களே, என்ன இந்த இடத்துல வந்து தியாக திலீபனோட நினைவு தூவியும் இருக்கு. அப்படியே வாங்க நம்ம கோவில் உள்ள போவோம். இப்ப பாருங்க, நல்லூர் கந்தசுவாமி கோவில் வந்து கோபுரம் தெரியுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோபுரம் அப்படி அழகா இருக்குன்னு பாக்குள்ள. இந்த பாருங்க, இங்க பக்கம் கடைகள் நிறைய எவ்வளவு ஸ்வீட்ஸ் கடைகள் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ரியோ ஐஸ்கிரீம் இருக்கா. மோத மாட்டேன். அப்படியே போயிட்டு இருக்கேன். நாங்களே அந்த கோவிலுக்கு மேல கலசம் என்ன இருக்கிற கலசம் வந்து மிஸ்டர் ரோஜி அண்ணா சொல்றாரு தங்கத்துல வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதை பத்தி எங்களுக்கு சரியா தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. என்ன மக்களே, நாங்க இப்ப பலி பாதமாரி வந்துட்டோம் போல. அதாவது இங்க பாருங்க, ரோஜி அண்ணா கூட்டி வந்தாரு, முட்டு சந்தை கூட்டி கொண்டு கடைசியா விட்டுருக்காரு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முட்டு சந்து. இதுக்குள்ள எப்படி போறேன்னு கேட்டா இதுக்குள்ள எல்லாம் போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருக்காரு. அதுக்கு அதாவது இந்த பாதை வந்து இதோட முடியுது. அண்ணா அந்த வழியால வந்திருந்தாலே பிரச்சனை இல்ல. முடிகிற பக்கம் இது. அதாவது மக்களே, என்ன இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுல இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி நாங்க ஸ்டார்டிங்ல வந்த வழியே சரியான வழிதான். ரோஜி அண்ணாவை நம்பி வந்தோம், இத போகல. அது அதாவது ரோஜி அண்ணாவை நம்பி வந்து ஏமாந்து போயிட்டோம். என்ன சோ எங்களை மாதிரி 2-3 அம்மா வந்து ஏமாந்துட்டு போறாங்க. என்ன அதாவது நாங்க வந்த வழியே சரியான வழி, பட் ரோஜி அண்ணாங்களை ஒரு வழியார கூட்டி வந்து கடத்து விட்டார். ஓகே, எனிவே இது எங்களை புதுசுன்றதால இது ஒரு பாடம், என்ன அனுபவமா இருக்கும். அடுத்த இடம் வரக்குள்ள நாங்க இந்த வழியில போவாம அடுத்த வழியால போவோம். நிறைய கடைகளும் இருக்கு பக்கத்துல. அப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லிங்கம் ஐஸ்கிரீம் கடை இருக்கு. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து சரியான ஃபேமஸ் ஆன ஒரு கடை. என்ன இங்க பாருங்க, அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஓரம் பூராவே நிறைய கடைகள் இருக்கு. அதாவது நம்ம ரோஜி அண்ணாவை கேட்டோம்னு சொன்னா அதாவது சொல்லி போறாங்க எங்களை யூடியூப்ல போட்டாங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, கூப்பிட்டு வச்சு எடுப்ப வேண்டு பார்த்தா போறாங்க.
எனிவே நம்ம போயிட்டு இருப்போம் என்ன சும்மா பேருக்கு கேட்பாங்க. பட் நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். அதாவது நாங்க ரியோ ஐஸ்கிரீம் சைட்ல வந்தோம். போய் பார்த்தா அங்க வந்து முட்டு சந்து. நாங்க அப்படியே திரும்பிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். மக்கள் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு டவுட். இப்ப வந்து இந்த நாட்களே இவ்வளவு கூட்டமா இருக்குண்டா அது வேணா. அப்ப கடைசி நாள்ல எல்லாம் இவ்வளவு கூட்டமா இருக்கு வேணா வரலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்குள்ள வாரன்றது. இருந்தாலும் அந்த இதை பார்க்கக்குள்ளே ஒரு இதா இருக்கு, ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு கூட்டங்களை நான் ஒரு இதுல இருந்து பார்த்ததே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறது. கதிராமம் போயிருக்கேன், ஆனா நான் அவ்வளவு கூட்டம் பார்க்கல. கதிராமம் போய் மிச்ச காலம் கதிராமம் போய் மிச்ச காலம் நான் அப்ப கிட்டத்துல போவே இல்லை. கதிராமம் நான் இடையில போயிருப்பேன் இல்லையா, திருவிழா அவ்வளவு நாள் திருவிழா, அப்ப இடையில போயிருக்க சான்ஸ் இருக்கு தானே, அதான் நான் அப்படி சொல்றேன். மக்களே பாருங்க என்ன, அதுவும் நானும் அப்படியே போயிட்டு இருக்கேன். மிஸ்டர் R4 vlog-ஓட நெரிசல்களுக்குள்ளால நாங்க வந்து அந்த கோவிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பாதையினூடாக அடுத்த பாதையினூடாக போயிட்டு இருக்கோம். அதான் முட்டு சந்து போய் திரும்பி வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த வீடியோ எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் வந்து நாங்க ஏர்லியாவே ரீச் ஆயிட்டோம். சாரி 2 மணிக்கெல்லாம் நாங்க யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துட்டோம். என்ன அந்த வகையில யாழ்ப்பாணம் வந்த உடனே கொஞ்சம் டயர்டா இருந்தது ரோஜி ஒன்னாக, அதனால காரை இடையில ஓட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். சோ மக்களே நாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஏன்னா இதான் என்ட்ரன்ஸ், அப்படியே காட்டுறேன்னு பாருங்க. இதான் அந்த என்ட்ரன்ஸ், தெரியுதோ தெரியல. சோ அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நாங்க வந்துட்டோம். பாருங்க மக்களே, இந்த இடத்துல கூட கூட்டம் இருக்குன்னு சொல்லி, அதாவது இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நாங்க வந்துட்டோம். சோ யாழ்ப்பாணத்துல சிறப்புன்றது இதை பார்த்தோன்னே அப்படி விளங்குது எங்களுக்கு. அது எல்லா ஊர்லயும் இந்த ஆட்கள் வருவாங்க போல. என்ன அவ்வளவு நல்லா இருக்கு பாக்கக்குள்ள. இங்க பாருங்க, ஒரு வைட்ல போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க மக்களே, இவ்வளவு கூட்டம்னு சொல்லி. ஐயோ, அதாவது நாங்க முட்டு சந்துல இருந்து திரும்பி வந்து கோவில் அந்த பாதையினூடாக போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இந்த சைட்ல பாருங்க பூஜைகள் அந்த பாடல்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதா என்ன சொப்டா இருக்கு நடக்கக்குள்ள. இந்த மண் அவ்வளவு சொப்டா இருக்கு மக்களே, காது வச்சு நடக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா இப்படி நாங்க போயிட்டு இருக்கோம் போல. அதாவது காணொலிய வந்து எடுக்கிறோம் பாருங்க, என்ன தொடர்ச்சியா வீடியோஸ பாருங்க. நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அதாவது நல்லூர் கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம். வந்து ஐயோ செம்ம சவுண்டா இதுக்குள்ளங்களா கத்தப்புற நம்ம இருந்து. அதாவது மக்களே என்ன ஒரு ஆச்சரியமான விடயம் என்று பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கோவில் திருவிழா தொடங்கி என்னடா அது ஒரு சில குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு இந்த பாதைகளை வந்து முடக்கிடுவாங்க. இதுக்குள்ளால பெரிய வாகனங்களோ அதோட பயணிக்க இல்லாது. அப்படியான டைம்ல ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த கோயில் திருவிழா வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. அதை பார்க்கல ரொம்பவே என்ன ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது எவ்வளவு பேர் இப்படி ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது இந்த கோயிலை தேடி வாரது. அங்க பாருங்க, கடப்பை திறந்து விடுறாங்க. என்ன அதாவது மக்களே அங்க பாருங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க. நாங்க ஏமாந்துட்டோம். வார வழி அந்த அதாவது மற்ற வழியால வந்து நாங்க அதை வந்து மூடி வச்சிருந்தோம். என்னடா அது மூடி வச்சிருந்தோம்னு நாங்க ஒரு மாதிரி ஏமாந்து போயிட்டோம். இதான் அந்த முன்பக்கம். என்ன முன்பக்கம் இல்ல வலது பக்கம் சைட் பக்கம் இருக்கிற கோபுரம் தான் இது. பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. என்ன இதுக்கு முதல்ல வந்திருக்கேன், ஆனா திருவிழா காலங்கள்ல வர்றதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ பார்க்கக்குள்ள அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். பாருங்க எவ்வளவு பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அலைமோதுகிறார்கள் பக்தர்கள். நாங்க அப்படியே இந்த கோவில் பாதையினூடாக வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். சோ பாருங்க மக்களே, அதாவது நீங்க யாழ்ப்பாணம் பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட காணொலிகளை தொடர்ந்து பாருங்க. என்ன தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவு வழியில் தாங்க. அதோட வந்து ஒரு லைக் போடுங்க, அதோட ஷேர் பண்ணுங்க, அதோட சேனல்ல மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. எங்க ரோஜி ஒண்ணா வேற ரோஜி எங்கடா டி பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே, எங்களோட ரோஜி வண்ணா வந்த 2 ஆளை காணல, அவரு காணாமல் போய்விட்டார். ரோஜி வண்ணாவை காணவில்லை, ரோஜி வண்ணாவை காணவில்லைன்னு சொல்லி நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். ஆளை காணல, நின்றவரை காணல, பாத்து இருந்தோம். இல்ல அவர் வரட்டுமே, இல்ல விட நிப்போம் வரட்டும். பாவம் விட்டு போட்டு போற சரி, நம்ம விட்டு போட போக மாட்டேன்.
பாடல் எல்லாம் சவுண்டா போட்டிருக்காங்க. பாடல்ல அவங்க வந்து இந்த வஜனம் படிச்சாங்க, அது வந்து பாடல் சவுண்டா இருக்கு. பஜனை படிக்காங்க, அது சவுண்டா இருக்கு. மக்களே அவ்வளவு கூட்டம் என்ன, அதாவது கோவில் பாதையை தான் நான் காட்டுறேன், இன்னும் கோவில் வளாகத்துக்குள்ள போகல. என்ன கோவில் பாதை வெளியில, இது வெளியில பாத்தீங்கன்னாலே இவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்ப உள்ள போனா அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஏன்னா அங்க பாரு அவ்வளவு சுத்தம் சொல்லி அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளவு கூட்டம் இந்த இடத்துல. அதாவது ஒரு வாய்ப்பா போயிட்டு எங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்து வீடியோஸ் எடுத்துட்டு போறதுன்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா போயிட்டு அவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த இடம். ஸ்கவுட்டு இங்க பாருங்க மக்களே. மக்களே பாருங்க, அதாவது நாங்க வந்து கோயில் முன்பகுதிக்கு வந்துட்டோம். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த கோயில் முன்பகுதிக்கு வந்துட்டோம். அவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த இடம். அப்படியே பாருங்க மக்களே. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு மட்டக்களப்பு நோக்கி நாங்க பயணிக்கணும். என்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து நாங்க மட்டக்களப்பு நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். சூழ்நிலையில இருக்கிறோம். சோ கொஞ்சம் நாங்களால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துட்டு இங்க இருந்து போறது கூட மனசு இல்ல. பட் எனிவே போய்த்தானே ஆகணும், சூழ்நிலை அப்படி. நாங்க இந்த வீடியோஸை முடிச்சுட்டு நாங்க போவோம். சோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் காணொலி எடுத்தாங்க வரைக்கும் நாங்க எல்லா காணொலி எடுத்துக்க பார்க்க கட்டாயம் தருவோம். என்ன அதுக்கப்புறம் தொடர்ந்து காணொலியை பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உங்களுக்கு காணொலி காட்டுவேன். சோ பாருங்க. என்ன உங்களுக்கே பாருங்க இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா நாங்க நினைச்சு வந்தா கொஞ்சமா தான் நாட்கள் இருப்பாங்க, உங்க போய் வந்து சுத்தி திரியலாம்னு எதிர்பார்த்தோம். பட் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. என்னடா சோ மக்களே பாருங்க, இப்படி ஒரு அரிய காட்சியை வந்து பாக்குறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில உண்மையா ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு காட்சியை பார்த்தது. அவ்வளோ அழகா இருக்கு இதை பார்க்கல. என்ன செய்யற, எங்களுக்கு போதுமான அளவு நேரம் இல்லை. பார்த்துட்டு நாங்களும் இந்த இடத்துல இருந்து லீவ் ஆகணும். என்னடா அது ரோஜி ஒண்ணாங்கடா 2 பேர் அது கூட வர கொஞ்சம் 2 மணியோட வர. கொஞ்சம் வேதி ஸோ மக்களே இங்க பாருங்க, அதாவது இந்த மண்ணில வந்து ஒரு அண்ணா வந்து சிலை செஞ்சுட்டு இருக்காரு.
ரோஜி ஒண்ணா வரக்குள்ள சொல்லியிருந்தவர், அதாவது மண்ணில் ஒரு அண்ணா வந்து சிலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த வகையில இதை பாருங்க எவ்வளவு அழகா வந்து இந்த மண்ணுல வந்து இந்த சிலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பார்க்கக்குள்ளே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுவும் நல்லா இருக்கு என்ன பார்க்கக்குள்ள. ஸோ பாத்தீங்கன்னா அதை அவ்வளோ டீட்டெயிலா வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதை பாருங்க கைகளால வந்து செஞ்சுட்டு இருக்காரு. நான் இந்த அண்ணாவை காட்ட முடியும். இந்த அண்ணாவை பாருங்க, இந்த அண்ணாவை காட்டுங்க, இந்த அண்ணாவை பாருங்க. அப்படி இங்க பாருங்க அதை வந்து சுத்தி ஃபுல்லாவே மக்கள் பார்வையிட்டு கொண்டிருக்காங்க. பார்த்தால தெரியும் சுத்தி அந்த விடயத்தை வந்து மக்கள் ஃபுல்லா பார்வையிட்டு கொண்டே இருக்காங்க. ஓகே மக்களே, நாங்கள் இந்த காணொலியை முடிக்கிற நேரம் வந்துட்டு, அதாவது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ எங்களோட ஊரை நோக்கி போக வேண்டிய நேரம் வந்துட்டு, அதாவது மட்டக்களப்பை நோக்கி போக வேண்டிய நேரம் வந்துட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மட்டக்களப்பை நோக்கி போகணும். அதாவது ஜப்னா விட்டு போகிறன்றதே ஒரு கவலையாக தான் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கோவில் திருவிழா காலங்களில் வந்தது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அந்த வகையில் இந்த அனுபவம் ரொம்பவே அழகாக இருந்தது. மிஸ் பண்ணி போகிறதே கஷ்டமாக இருக்குது. எனிவே போய்த்தானே ஆகணும். ஸோ நாங்கள் போகிறோம் என்ன அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே கடைகளையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போகத்தான். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள் வாங்கண்ணே. ஓகே மக்களே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு, அதாவது நாங்கள் எங்களோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் அதோட கிளிநொச்சியை மிஸ் பண்ணி போகிறன்றது ரொம்பவே கவலையாக தான் இருக்கு. என்ன செய்கிற, நாங்கள் போய்த்தானே ஆகணும். அந்த வகையில் ரோஜி ஒன்னாப்பா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எங்களை கொண்டு போயிட்டு இருக்காரு. ரொம்பவே கவலையாக இருக்குது இந்த இடத்த வந்து விட்டு போறதுக்கு. நாங்க போகத்தான் வேணும் என்னன்னா. சோ நாங்க இப்ப என்ன போறோம் என்ன போயிட்டு வரோம். ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாரையும், உங்களையும் மிஸ் பண்ணுவோம் என்ன. பாத்தீங்கன்னா தெரியும் 2 நாளா நான் தான் டிராவல் பண்ணி தெரிஞ்சது. அந்த வகையில செம சந்தோஷம். அப்படி ஒரு மெமரிஸ் கிடைச்சதுன்னு சொல்லக்குள்ளே ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. எனிவே போய்த்தானே ஆகணும். சரியா நாங்க இப்ப போகத்தான். ஓகே மக்களே, நாங்க இப்ப ஊருக்கு போகத்தான் மட்டக்களப்புல சந்திப்போம். ஓகே பாய்.